பார்க்க போறேன். நான் ஒன்னும் கேட்கல. வெளிநாட்டு வாத்தியார் எப்படி கத்து குத்துக்கிறான்னு கேட்பறேன். அப்படியா? ஆமா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பதில் சொல்றியா? சரி பரவாயில்ல இருட்டான். கொட்டலாத பையன் என்ன பையன்? எதுவுமே கொட்டலாத பையன். ஏங்க கேள்வி தாங்க. நீங்க தாங்க பதில் சொல்லணும். நல்லா பதில் சொல்ல. வெளிநாட்டு போய் பட்ட படிப்பு சொல்லுங்கடா. எல்லா பொறுக்கும் கொட்டலாத கூட என்ன பையன்? என்ன பையன் இருக்குது? வாய் பாய் தெரியல. போய் பாரு. அததான் நிறைய இருக்குது. டிக்ஷனரி கலர்னு டிக்ஷனரி. அங்கதான் இருக்குதா? இல்ல கலர்னு சொன்னேன். இல்லப்பா எனக்கு தெரியலப்பா. தெரியல. ஓ மை காட். என்னடா பாய் வெளிநாட்டு போய் பேக் வாங்குறீங்க? தெரியாதடா சொல்றது. கொட்டலாத பையன் என்ன பையன் தெரியுமா? என்ன பழம்? அண்ணாச்சி பழம். அதெல்லாம் கொட்டையா இருக்காது. 4 வாங்கி துணுப்பா தெரியும். சரி பரவாயில்ல. இன்னொரு கேள்வி. கொட்டலாத காய் என்ன காய்? காலையிலே தான் போகலாம். கொட்டலாத காய் தெரியலப்பா. தெரியல. ஓ மை காட். கொட்டலாத காய் தெரியல. கொட்டலாத காய் என்ன தெரியுமா? தேங்காய். அதெல்லாம் கொட்டையே கிடையாது. ஆனா பூ மட்டும் எப்பனா ஒரு தட்டி வரும். நாங்க பார்த்ததெல்லாம் தெரியாதுன்னு சொல்றேன். நாங்க வெளிநாடு பாட்டு பச்சு. சரி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி வச்சுக்கிறேன். டான்ஸ் ப்ரோக்ராம். நாட்டுப்புற கலை சிறப்பா ஆடும். அந்த பண்ணும். ஆமா கூப்பிடுறேன். நீ வெளிநாடு போன? ஆமா நாங்களும் ஒரு வெளிநாடு போனோம். ஆமா நான் ஒண்டியா போனேன். நாங்க 3 பேர் போனோம். 3 பேர் யார்? ஆந்திரா சிரஞ்சீவி, கேரளா மம்டி, தமிழ்நாட்டுல கோன்சாமி. 3 பேர் போனோம். அதெல்லாம் நான் மாத்திக்குவேன். போ எதுக்கு நம்ம போனா அங்க ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த கேள்விக்கு பதில் சொன்னா 10 கோடி எங்களுக்கு தருவாங்க. 10 கோடியா? ஆமா இது போல 10-20 கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம். ஆமா அப்ப பதில் சொன்னியா? அவங்க பதில் சொல்லுப்பா. அது கூப்பிட்டாங்க. நாங்க போயிட்டு இறங்கிட்டு அமெரிக்கா தங்க வச்சாங்க. ரூம் எல்லாம் போட்டாங்க. பைசா ஹோட்டலு அது போட்டு நல்லா சாப்பிட்டு இப்படி சரக்குலாம் அஞ்சு உட்காந்துருந்தோம். அப்புறம் ஜனாதிபதி கூப்பிட்டாரு. போனோம். ஆமா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. முதல்ல ஆந்திராக்காரனை கூப்பிட்டாங்க. சிரஞ்சீவி ஏம்பா உனக்கு 10 கோடி கொடுத்தா நீ என்ன பண்ணுவேன்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் சொன்னார், திருப்பதி வரும் பக்தர்களுக்கு இலவச உணவுలు, இலவச டாக்ஸிలు, இலவசமாக சேவை செய்யுது அப்படின்னா. சரி பரவாயில்ல நீ போடா பரவாயில்ல நல்லா தான் செய்யுது அப்படின்னாங்க. அடுத்தது கேரளாக்காரனை கூப்பிட்டாங்க. மம்டி அவர் வந்தாரு. ஐயா உனக்கு 10 கோடி கொடுத்தா என்ன பண்ணுன்னு கேட்டாங்க. ஐயா சபரிமலை வரும் பக்தருக்கு இலவசமாக டாக்ஸிలు, சாப்பாடுలు, உணவுలు, படுக்கிறதுக்கு இடலு அப்படின்னு சொன்னாங்க. இலவசமா செய்வாங்க. அடுத்து தமிழ்நாட்டுக்காரர் கொஞ்சம் என்ன கூப்பிட்டாங்க. என்ன கேட்டாங்க 10 கோடி கொடுத்தா நீ என்னடா பண்ணுன்னு கேட்டாங்க. நான் தமிழ்நாட்டுக்காரன். அவனுங்களை மேல பதில் சொல்ல மாட்டேன். 10 கோடி கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? சரியாக்குதான் நீ எண்ணி பாப்பேன். வேலைக்கு ஆக மாட்டேன் போறேன். இல்லன்னா நான் 10-20 கம்பெனி ஆரம்பிச்சு நிகழ்ச்சி ஓடி அங்க துணி போட்டா வெளுக்கு. என்ன போட்டா வெளுக்கு? இங்க போடுறதுன்னா வெள்ளை துணியே போடு. போட்டு அப்படியே எடுத்துக்கணும். சரி பரவாயில்ல இருட்டான். இங்க வெளியமா கூப்பிட்டு வந்தா எதுக்கு வர சொன்னீங்க? அதுக்குதான் முடியாத வண்டி ரிப்பேர் விடுமா. இலவசம் வந்துக்கிறாரு. ஆமா ஆமா இலவசம் அம்மா. இது மன்னருக்கு பேச்சு. ஆமா ஆமா அது 4வது. 3 காலி ஆயிடுச்சு. 4வது கேட்டாங்களா இப்ப அத சொல்லுங்க. அது எப்படி 4வது உங்களுக்கு தெரியும்? ஏன் தெரியும்? நான் தாரமே முதல் தாரனாரு. முதல் தார 4வது சொல்லு அப்படியே. ஆமா 4வது தள்ளி விட்டாங்க வேலை போடல. அது சொல்லு கொஞ்சம் கேளுங்க. நான் போயிட்டு வளர்ச்சி இல்லையா? மகாராணியா நினைக்கிறீங்க நீங்க? ஆட்டுக்கு மகாராணி. 4வது அர்ப்ப 2வது அர்ப்ப அதெல்லாம் கேட்கல.
அம்மா நீ நாட்டு பொருட்களை சிறப்பா ஆடும் கேள்வி யாருக்கு தெரியும் சரிம்மா சிறப்பா ஆடு என்ன பண்ணணும் குச்சிப்புடி டான்ஸ் போட்டுமா நீ ஒரு குச்சி பிடி மாட்டேன் நாலு என்ன பண்றது அதெல்லாம் வேணாமா இந்த தவளை வச்சு ஆடு அது மட்டும் ஆடு அவனடா லூஸ் மாதிரி என்ன சொல்லிக்கலாம் இல்லம்மா கணக்கில்லாத குச்சிப்புடி காட்டி ஆடுவேன் வாயே சரிம்மா சிறப்பா ஆடு கமான் கமான்
பணத்துக்கும் கால் முளைச்சிருக்கும். அது பாத்ரூம் ஏரிக்கா போயிருக்கும். பாத்ரூம் ஏரிக்கா போயிருக்கும். வரும் அந்த நாட்டுல யாருக்கிட்ட அவருக்கு வராதான்னா எவ்வளவு நாள் தான் அடிக்கணும் போயிருப்பாரு வருவாரு. ஆனா காந்தி தாத்தா ஒரு நாள் என்கிட்ட அழுகுறாரு, உங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தனாடா, அந்த ரூபா நோட்ல என் போட்டா போடலாம் ஆயுதுனாடா, ஏன்டா போட்டீங்க? எனக்கு ஓய்ச்சாமல் போறாடா, எனக்கு அஜிமா இருக்கிறான், நான் சரக்கு அடிக்கிறாளா நானு, அது போறாளடா, இந்த பொம்பளைங்களாம் தூக்குது என்ன இங்க வச்சுக்கிறாங்க அஜிமா அழுகுறாரு அவரு காந்தி தாத்தா. அந்த நோட்டை சேனல கிஞ்சி போச்சு. நட்டு போச்சா கிஞ்சி போச்சு. கம்மி கட்டா டேங்க் கட்ட முடியும். இவன் தான் கேட்டிருக்கான் பாருங்க. சரிதா என் கை சில்லுன்னு வச்சு கண்டுபிடிச்சிருக்காப்பா, கண்டுபிடிச்சிருக்கா புலன் விசாரணை நிறைய பண்றான். புலன் விசாரணை ஆமா ஆமா கரெக்டா கண்டுபிடிச்சா ஆடு சொல்ல கொடுத்தா டவலுக்கு விட்டோம். கண்களுக்கு செவிக்கு விருந்தாகிவிட்டார். நாட்டிய சிறப்பாக இருந்தது. உனக்கு என்ன வேணும் கேளுமா? தாராளமா கேளுமா. பணம் வேணுமா? ஒரு வேணுமா? வேணுமா? ஆட வேணுமா? எனக்கு எனக்கு வேண்டாமா? நான் ஒரு ஆசையே இல்லை ஒரு மனிதனுக்கு. எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் வேணும். அந்த ஒண்ணு மட்டும் கொடுக்கிறது குடும்பம் வேணுமா? என்ன பழம்? அதே கரெக்டான புளிய பழம் சொல்லுவாங்க. அப்படிதான் கொஞ்சம் எனக்கு ஒன்னே ஒன்று மட்டும் தாங்க. அரண்மனைக்கு ஒண்ணுதான்
எத்தனையோ இடத்துல எங்களுக்கு எவ்வளவு இடம் இருக்கு, எவ்வளவு வீடு எல்லாம் இருக்கு. என்ன வேணும் எவ்வளவு கேளுமா? என்ன வேண்டும்? கேளுமா இல்ல நான் நாட்டி ஆடி அங்க இங்க பொழிச்சிட்டு இருக்கிறேன். நான் சரியா சொல்லிக்கிறேன். ஐயோ, எதுக்கு கூப்பிடுவாங்க? இது வந்தார வாழ வைத்த நாடு. ஏழைக்காக வாழ்வழிக்கக்கூடிய வந்தான். நீ எப்போது அனாதை என்று சொன்னாயோ, என் நாட்டை உனக்கு உள்ள உணர்வு. சீக்கிரத்துக்கு இடம் வேணும் அவ்வளவுதான். என்ன வேலை போட்டு கொடுத்தீங்கன்னா எதுக்கு பண்ணீங்க? பாத்ரூம் வேலை கேட்டு மாட்டிட்டாங்க. இல்ல இல்ல மகாராணி ஏன் பாத்ரூம் கை கூப்பிடுறாங்க தெரியுமா? அவங்க துண்ண உடனே அங்கதான் போவாங்க. அப்பா, ஏற்கனவே ஒரு பாட்டி வேலை செய்தாங்களே, அவங்க செத்து போயிட்டாங்க. ஓ, அதனால இந்த அப்பா செத்து சொல்லியா? சரி சரி. எனது மனைவி விருப்பத்துக்கு தடையா இருக்க மாட்டேன். என் நாட்டை உனக்கு உண்ண உணவு, உடுக்க உட இருக்க இடம், தனி மாளிகை இருக்கு. அப்பா, நம்ம அரண்மனைக்கு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குல்ல, அந்த அப்பா அங்க தக்க வச்சிடலாம். தனியா தங்க இனி புலிமரத்து அடிக்க போகாது. எல்லா வசதியும் இருக்குமா உள்ள? ரொம்ப நன்றிமா. நாங்க தான் கூப்பிட்டு ஓடி வர்றோம். சரியா? அதெல்லாம் செய்வாங்க அவங்க. ரொம்ப நன்றிங்க. போய் வா. இன்னொரு கொஞ்சமே இருக்காது.